அரசு பேச்சுவார்த்தைக்கு அழைக்காவிட்டால் போராட்டம் தொடரும் என்று தற்போது ஜாக்டோஜி அமைப்பினர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நம்முடைய செய்தியாளர் கீதனிடம் கேட்கலாம். கீதன், தற்போது ஜாக்டோஜியோ போராட்டம் தொடரும், அரசு பேச்சுவார்த்தை அழைக்கும் வரைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அரசு தரப்பிலிருந்து ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருந்தது. எதன் அடிப்படையில் இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கு, எந்த நிலைப்பாடை எடுத்திருக்காங்க அவங்க? கடந்த 5 நாட்களாக இந்த 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜாக்டோஜி அமைப்பினர் மாநிலம் தழுவிய அளவில் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் வேலைநிறுத்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரும் வகையில் அரசு சில நடவடிக்கைகளை எடுத்தது. அதாவது போராட்டத்தில் ஈடுபடும் ஆசிரியர்களுக்கு பதிலாக தொகுப்பூதிய அடிப்படையில் 10,000 ரூபாய் மாத ஊதியத்தில் தற்காலிகமாக ஆசிரியர்களை பணியமர்த்த அரசு நடவடிக்கைகளை மேற்கொண்டது. அதே போல இன்றுக்குள் பணிக்கு திரும்பாவிட்டால் ஆசிரியர்களுக்கு அந்த 17B என்கின்ற பிரிவின் கீழ் அரசு ஊழியர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பப்படும் என்றும் அறிவித்திருந்தது. ஆனால் இன்றைய தினம் ஆசிரியர்கள் யாரும் பள்ளிக்கு சென்று அவர்கள் பணியில் சேரவில்லை. இந்த நிலையில் இன்று அவசரமாக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்தில் சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டார். இந்த ஆலோசனையில் தொடர்ந்து அமைச்சர் ஜெயக்குமார் தரப்பிலிருந்து அறிக்கை வெளிவந்தது. அதாவது எந்த விதமான கோரிக்கைகளையும் தற்போதுதான் அரசு ஏற்க இயலாது என்று தெரிவித்திருந்தனர். இந்த நிலையில் தான் தற்போது ஜாக்டோஜி அமைப்பினர் அரசு தங்களை பேச்சுவார்த்தைக்கு அழைத்து தீர்வு காணாவிடில் அதுவரையிலும் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றனர். இரு தரப்பிலுமே அந்த விட்டுக் கொடுக்காத ஒரு போக்கு தொடர்கின்றது. அரசு அவர்களுடைய நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கின்றார்கள். தற்பொழுது ஜாக்டோஜி அமைப்பினரும் அரசு தங்களுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரையில் போராட்டம் தொடரும் என்று அறிவித்திருக்கின்றார்கள். எனவே அரசு அவர்களை பேச்சுவார்த்தைக்கு அழைக்கும் வரையில் இந்த போராட்டத்தை தொடர்வதென ஜாக்டோஜி அமைப்பினர் முடிவு செய்து அவர்கள் காலவரையற்ற அந்த போராட்டத்தை தொடர இருக்கின்றனர். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி கீதன்.